போச்சு, எல்லாமே போச்சு. என்ன மாமா வந்துட்டாரு. அவர் கூட சேர்ந்து கட்சி தலைவர், மாவட்ட செயலாளர்னு ஒரு பட்டாளமே வந்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? வாங்க தலைவரே, வாங்க. ஐயோ, கட்சி தலைவரை தானே பார்க்க போனாங்க. இப்போ எதுக்கு அவர் வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க? ஐயோ அக்கா, எனக்கு கை காலெல்லாம் நடுங்குதேக்கா. இப்ப என்ன பண்றதுக்கா? இப்ப என்னக்கா பண்றது? நம்ம கொண்டு போக வேண்டிய டெலிவரி பார்சல்லாம் அப்படியே இருக்கு. இப்ப அப்பாவும் சித்தப்பாவும் உள்ள வந்துட்டாங்கன்னா நாம அந்த பார்சலை வெளியே கொண்டு போகவே முடியாது. இருங்கக்கா, என்ன பண்ணலாம்னு பாப்போம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வரோம் தம்பி, வரோம். வாங்க தலைவரே, வாங்க வாங்க. உட்காரு. வாங்க வாங்க வாங்க, உட்காரு. உட்காரு உட்காரு. அக்கா, அப்பா உள்ள வந்துட்டாருக்கா. ஏதாச்சும் பண்ணுங்க சீக்கிரம். உட்காருங்க. அண்ணா அங்க உட்காருங்கண்ணே. என்னையா கிருபா, மீட்டிங் முடிஞ்ச கையோட சொல்லாம கொள்ளாம திடுதுப்புன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்ட. தலைவரே, எப்படியும் சாப்பிட டைம் ஆயிடுச்சு. கண்ட ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு பதிலாக என் வீட்டில் சாப்பிடுங்க இந்த தடவை. அதுக்கு இல்ல, சாப்பாட்டுக்கு வரதா இருந்தா முன்னாடியே சொல்லி வைக்கணும்ல. வீட்டில் இருக்கிறவங்க தயாரா செஞ்சு வச்சிருப்பாங்க. தலைவரே, எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கும். அக்கா, அம்மாவும் சித்தியும் எங்க அப்பாவையும் சித்தப்பாவையும் பாக்குற வரைக்கும் தான் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி தைரியமா இருப்பாங்க. அவங்கள பார்த்து என் அப்பாவோ சித்தப்பாவோ கண்ணசைச்சா போதும், அம்மாவும் சித்தியும் அப்படியே அடங்கி போயிடுவாங்க. இனிமே அவங்க நார்மலாவே இருக்க மாட்டாங்க. சித்ரா, அதுதான் என்னால இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. இதெல்லாம் எங்களுக்கு பழகிடுச்சுக்கா. அந்த இலையிடு. இப்போ என்னையும் இப்படிதான் பழக்கப்படுத்திட்டாங்க. உட்காரு. உட்காரு. ஜெயந்தி, இதாங்க வை. அக்கா, ரைஸ் ரைஸ் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. இங்க சுகுணா ஜெயந்தின்றது யாருமா? ஐயோ, யாரா? தெரியலண்ணே, யாருன்னு கேக்குறேன். யோ, இங்க வாயா. யார் நீ? ஏங்க, இங்க யாருங்க சுகுணா? நான் தான். நீங்க தான் கிளவுட் கிச்சன் வச்சு நடத்துறதா? ஆர்டர் கொடுத்தா ஒழுங்கா டைமுக்கு டெலிவரி பண்ண மாட்டீங்களா? ஏய், யாரா நீ? எங்க வீட்டுக்கே வந்து எங்க வீட்டு பொம்பளைங்க பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்க? நேரத்துக்கு ஃபுட் டெலிவரி பண்ணா நான் ஏன் வந்து கத்த போறேன்? ஏய், என்னடா உளறற? அந்த மாதிரி எல்லாம் இங்க எதுவும் கிடையாது. என்ன காசு வாங்கிட்டு ஃபுட் டெலிவரி பண்ணாம ஏமாத்துறீங்களா? ஐயோ, தம்பி தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருப்பா, பேசிக்கலாம். என்ன விஷயம் சொல்லு. சார், இவங்களோட கிளவுட் கிச்சன்ல என் டீமுக்கு மதிய சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருந்தேன். லஞ்ச் பிரேக் ஆரம்பிச்சு அங்க எல்லாரும் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க சாப்பாடு டெலிவரி கொடுக்கல சார். என்னம்மா, இவர் சொல்றது உண்மையாமா? அப்போ எனக்கு தெரியாம இந்த வீட்டுல திருட்டுத்தனமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏய் ஜெயந்தி, சொல்லுடி, நீ இது குழந்தையா? பண்ண இவங்கெல்லாம் கூட்டு கலவனிங்க தான். நமக்கு தெரியாம இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சும்மா விடக்கூடாதுங்க. ஏய், என்ன பாரு பாருடி, எவ்வளோ தைரியம் இருந்தா என்னையே ஏமாத்திருப்பீங்க. நிறுத்துப்பா.
என்ன கிருபா அதெல்லாம்? இப்ப இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு இப்படி எல்லாரும் முன்னாடி கை வாங்கிக்கிட்டு இருக்க? இவ்வளவு ருசியா சமைக்கிறவங்க கிளவுட் கிச்சன் நடத்தினா என்ன தப்பு? இல்லை தலைவரே, உங்களுக்கு இவங்கள பற்றி தெரியாது. இங்க பாரு கிருபா, நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் ஓட்டு தான் ஃபர்ஸ்ட். இப்போ உன் வீட்டு பொம்பளைங்க சமைச்சு கொடுக்கறதுல உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? அது வேற ஒண்ணும் இல்ல. எங்க இந்த பொம்பளைங்க அவங்க கட்டுப்பாட்டை மீறி போயிடுவாங்களோன்னு பயப்படுறாங்க. சித்ரா, சித்ரா, இங்க பாரு. என் மாமா, உங்க அப்பா, அவரு கையால எனக்கு கொடுத்த பணம். அம்மா, அங்க எல்லாரும் இருந்ததுனால தான் அப்பா உன்கிட்ட காசு கொடுத்தாரு. இதுக்கு ஏமா நீ கண் கலங்குற? கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல இப்பதான் நான் முதல் தடவையா என் புருஷன் கையால நான் பணம் வாங்குறேன். அப்போ இது எனக்கு ஸ்பெஷல் இல்லையா? ஒரு குடும்ப தலைவிக்கு இதெல்லாம் எவ்வளவு பெரிய கௌரவம் தெரியுமா? ஆனா எனக்கு இந்த கௌரவம் கிடைக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. 10 ரூபாய் வாங்கணும்னா கூட அந்த மனுஷன் முன்னாடி ஏதோ குற்றவாளி மாதிரி போய் நிக்கணும். ஆனா இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் வச்சு அவரே பணத்தை எடுத்து என் கையில கொடுத்திருக்காரு. இந்து, இந்து, உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ மட்டும் தலைவர்கிட்ட அப்படி பேசாம இருந்திருந்தா என் வாழ்க்கையில இப்படி ஒரு நாள் வராமலே போயிருக்கும். அக்கா, அவர் கையில இருந்து காசு வாங்குறது முக்கியம் இல்லக்கா. இன்னைக்கு தலைவர் முன்னாடி அவர் மானத்தை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் அவர் இந்த பணத்தையே கொடுத்திருக்காரு. இதை விட உண்மையான சந்தோஷம் என்னன்னு தெரியுமா? நமக்கு தேவையான காசை நாமளே உழைச்சு சம்பாதிச்சு செலவு பண்றோம் பாத்தீங்களா? அதுதான்க்கா உண்மையான சந்தோஷம். ஆமாம்மா, அக்கா சொல்றதும் சரிதான். இன்னைக்கு அப்பா தலைவர் இருந்ததுனால தான் காசு கொடுத்தாரு. அவர் இல்லாதப்போ பழைய மாதிரி நம்ம காசு வாங்குறதுக்கு அவர் முன்னாடி போய் தான் நிக்கணும். அதுக்கு பதிலா இந்து அக்கா சொல்ற மாதிரி நாமளே சம்பாதிச்சுட்டா. சரியா சொன்ன சித்ரா. ஒரு பொண்ண ஏன் சம்பாதிச்சு சொந்த கால நிக்கணும்னு சொல்றாங்கன்னா, பணங்கிறது வெறும் ஒரு பேப்பர் மட்டும் இல்ல, அது நம்மளோட சுய மரியாதை.